श्रीरंग वीर रघुपुंगव वेदमूली गुर्वीडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरपूरित छात्र बृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्ति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இந்த மும்மத்த சாரத்துல அத்வைத மத்த சாரம், அதுல சத்தியம் திரிவிதம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கண்ணுக்கு எதிர தெரியக்கூடியதான மரீச்சிகா அதை காட்டிலும் அத்தியந்தம் வேறுபட்டது பிரம்மத்தினிடத்துல வெளிப்படக்கூடியதான ஜெகத்து. அவன் என்ன சொன்னா, ஜெகத்து என்பது இல்லாததை இருப்பதாக காட்டுவது ஜெகத்து. ஜெகத்துன்றது இல்ல, இந்த மாயாவினால இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டப்படுகின்றது. எப்படி இல்லாத ஒன்று ஐந்திரஜாலாதிகள் இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டப்படுகின்றதோ, அதுபோல இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டப்படுகின்றது. பிரம்மஸ்வரூபே பாசமானஸ்ய ஜகதः ரவிகர நிகரே பிரதீயமானஸ்ய ஜலஸ்ய ச அஸ்தி கஷ்டன பேதா. பேதம்ன்றது இருக்கு ரெண்டுத்துக்கும், ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஜெகத்து என்பது மாயா சுரூபத்தோட, மாயா சக்தமா பார்த்தாலும் மாயாவோட பார்த்தாலும் இருக்கு, மாயா இல்லாமல் பார்த்தாலும் இருக்கின்றது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு ஜெகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தெரியறது. திருஷ்டாந்தமாக காட்டப்பட்டதான மரீச்சிகா முதலானவைகள் தூரேந்து பார்க்கும் பொழுது இருக்கிறா போல தோன்றது. ஆனால் கிட்ட போய் பார்த்தால் இல்லையே. அப்ப திருஷ்டாந்த தாஷ்டாந்திகையோகோ விரோதம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. நீ சொன்ன திருஷ்டாந்த தாஷ்டாந்திகத்துக்குள்ள விரோதம் இருக்கே, அது வேற இது வேற. அது தூரேந்து பார்த்தால் தெரிகிறது, கிட்ட போய் பார்த்தால் தெரியல. இது தூரேந்து பார்த்தாலும் சரி, கிட்ட போய் பார்த்தாலும் சரி தெரியறதே அப்படின்னா, அதுக்குதான் அவர்கள் பதில் சொன்னார்கள். பிரம்மஸ்வரூபே பாசமானஸ்ய ஜெகதः ரவிகர நிகரே பிரதீயமானஸ்ய ஜலஸ்ய ச அஸ்தி கஷ்டன பேதா. இப்போ பிரம்மஸ்வரூபத்துல வெளிப்படக்கூடியதான ஜெகத்துக்கும், ரவிகர நிகரே சூரிய கிரணத்தின் மூலமாக தெரியக்கூடியதான மரீச்சிகா முதலானவைகளுக்கும் பேதமானது கண்டிப்பாக இருக்கின்றது. என்ன பேதம் அப்படின்னு கேட்டா, அவ சொல்றா, பிருத்திவியாதி பிரபஞ்ச ஜாதம் வியாவகாரிக சதித்து உச்சதே. பிருத்திவி முதலான பிரபஞ்சம் வெளியில தெரியறதே, இதெல்லாம் வியாவகாரிக சத்து, விவகாரத்திற்கு உட்பட்டதான சத்து. யாவத் பர்யந்தம் நாம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமோ தாவத் பர்யந்த சத்து அது. நான் இன்னைக்கு விவகாரம் பண்றேன், என் பரம்பரையில வரவா எல்லாரும் விவகாரம் பண்றா, நானே ஒரு 150 வருஷம் வாழறேன்னு வச்சுக்கோங்களேன். 150 வருஷம் வரைக்கும் அந்த விவகாரத்துக்கான சத்து, வியாவகாரிக சத்து, விவகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றபடியினால் அது சதித்து உச்சதே. பிராதிபாசிக வியாவகாரிக பாரமார்த்திக பேதேன தத்ரிவிதம்.
உடனே நம்ம கேட்போமோ இல்லையோ, சுவாமி அது அப்படி என்ன ஒரு சத்து, இது என்ன புதுசா இருக்குன்னு கேட்க மாட்டோம். சத்துன்னா என்ன அர்த்தம்? சர்வதேச சர்வ காலத்திலையும் எந்த விதமான விகாரங்களையும் விகாரங்களும் இல்லாததான ஒரே மாதிரியான நிலைப்பாட்டுடன் இருப்பதுதான் சத்து. சத் அப்படின்றதுக்கு நாம என்ன லட்சணம் சொல்லுவோம்? நித்தியமான வஸ்துக்களை சத்து அப்படின்னு சொல்லுவோம். எந்த விதமான மாறுதல்களும் இல்லாமல் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டுடன் இருந்தால் அது சத்து என்று தெரிவிக்கப்படுகின்றது. நீ என்ன வியாவகாரிக சத்துன்ட்ட? வியாவகாரிக சத்துன்னா எவ்வளவு நாள் நான் விவகாரம் பண்றேனோ அவ்வளவு நாள் சத்துன்னா, அப்போ சத்து அப்படின்னா நித்தியம்னு ஒரு அர்த்தத்துல சொல்றோமே, அது என்ன பண்றது? அதுக்கு சொல்றார், சத்ருவிதம். முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். சத்துன்றது மூன்று விதம் அப்படின்றார். என்ன மூன்று விதம்? பிராதிபாசிகம், வியாவகாரிகம், பாரமார்த்திகம் அப்படின்னு சத்து மூன்று விதம். சாமான்யமா ஒரு அர்த்தம் சொல்லிடுறேன். பிராதிபாசிகம் அப்படின்னால் பிரதிபாசத்தே இது பிராதிபாசிகம். இல்லாத ஒன்று இருப்பதாக வெளிப்படும். இதமித்தம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர வரைக்கும் அது வெளிப்படும். எங்க? சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம். ரஜ்ஜும் திருஷ்டுவா அயம் சர்ப்பஹா அப்படின்ற ஞானம். ரெண்டு இடம் எடுத்துக்கோ. சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இது ஞானம். சுக்தியை பார்த்து இது ரஜதம் அப்படின்னு சொல்றோம். அதாவது கிளிஞ்சலை பார்த்து இது வெள்ளி அப்படின்னு தோன்றது. இந்த கடற்கரையில பொதுவாக அப்படி தோணும். வாஸ்தவிகமா சுக்தி சுக்தி ஞானம் தான் அங்க நிச்சயமான ஞானம். ஆனால் தூரேந்து பார்க்கும்பொழுது அது வெள்ளியாக தோன்றுகிறது. ரஜதமிதி பாசத்தை, ரஜதம் அப்படின்னு தோன்றது நமக்கு அந்த இடத்துல. ஆகையினால வியாவகாரிக பிராதிபாசிக சத்து இல்லாத ஒன்று, சுக்தி அல்லாத ஒன்று ரஜதமாக வெளிப்படுகின்றது. இப்போ சுக்தியில சுக்தின்னு தெரியல, சுக்தியை பார்த்து சுக்தின்னு தெரிஞ்சுக்காம ரஜதம்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ரஜ்ஜும் திருஷ்டுவா அயம் சர்ப்பஹா, கயிற்றை பார்த்து பாம்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். யாவத் பரியந்தம் நமக்கு கயிறு அப்படின்ற ஞானம் எது வருதோ அது வரைக்கும் அது பாம்புன்னு தான் தோன்றது நமக்கு. அப்போ கயிற்றை பார்த்து ஒரு சில காரணங்கள்னால இது ரஜதம், க்ஷமிக்கிறேன், இது அயம் சர்ப்பஹா அப்படின்னு பிரதிபாசத்தை. அதனால அது பிராதிபாசிகம். பார்க்கும் பொழுது வெளிப்படுகின்றபடியினால் அது பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்றது. அது நிவர்த்தி அடையும். எப்படி நிவர்த்தி அடையும்? ஒரு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணாருன்னா உடனேவே ரஜ்ஜுஸ்தானத்துல அயம் சர்ப்பஹா அப்படின்ற பிராதிபாசிக ஞானமானது வரவே வராது. அடுத்து உடனே வரவே வராது. இன்னொரு இடத்துல வேணா வருமோ தவிர அந்த இடத்துல வரவே வராது. அதே மாதிரி சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம்னு சொல்றோமோ இல்லையோ, அங்கேயும் நமக்கு வரவே வராது. ஒரு முறை நமக்கு சுக்தி அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா மீண்டும் அந்த இடத்திலே இது ரஜதம் அப்படின்ற ஞானம் நமக்கு ஏற்படவே ஏற்படாது. அதனால இது பிராதிபாசிக சத்தியம், பிராதிபாசிக சத்து. வியாவகாரிக சத்துன்னா சொன்னேன். எவ்வளவு நாட்கள் விவகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றதோ, இந்த வீடு, மனைவி, மக்கள், படிப்பு, புஸ்தகம், காரு, பைக்கு, மற்ற எலக்ட்ரானிக் திங்ஸ், இதெல்லாம் சத்து.
எப்படி விவகாரத்துக்கு சத்து. ஒரு முறை இது பொய் அப்படின்னு ஞானம் வந்தா உபயோகப்படுத்தாமையா இருக்க போறோம்? இல்ல சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜிதம் மாதிரி மீண்டும் அந்த இடத்துல தோன்றாது அப்படின்னா, இப்ப நான் மும்மத்த சாரத்துல அத்வைத சாரத்தை வாசிச்சுட்டேன். வாசிச்ச பிறகு என் எதிர ஒரு மிகப்பெரிய கடிகாரம் இருக்கு. அந்த கடிகாரத்தை நான் பார்க்கறேன். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, கடிகாரமே இல்லாம இருக்கு எனக்கு. எப்படி இயம் சுக்திஹி அப்படின்ற ஞானம் வந்தால் ரஜதம்ன்ற பிரம்ம ஞானமானது விலகி விடுகிறதோ, அது மாதிரி இந்த கடிகாரம் வந்து தொலைகிறதா? தொலையவே இல்லையா? அப்படியே தான் நிக்கிறது, என் கண்ணு முன்னாடியே நிக்கிறது. என் கண்ணு முன்னாடியே இருக்கு இந்த லேப்டாப், என் கண் முன்னாடியே இருக்கு என் காலேஜ் பேக், எல்லாமே என் பக்கத்திலேயே இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன சத்து? அதெல்லாம் வியாவகாரிக சத்து. ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் அதை விவகாரத்திற்கு உட்பட்டதாக ஆக்குகின்றேன். அதனால அது வியாவகாரிக சத்து. சரி, பாரமார்த்திக சத்து. பாரமார்த்திக சத்துன்னு மூன்றாவது. பரமார்த்த திசையில சத்து, அதுதான் உண்மையான நிலை அப்படின்னு சொல்றோம். இப்போ பாரமார்த்திக தசாயாம் பிரம்மம் எப்படிப்பட்டது? சத்தா இருக்கக்கூடியது. அது மட்டும்தான் சத்து. அப்போ வியாவகாரிக தசையில இருக்கக்கூடியதான் பிராத்திபாசிக தசையில இருக்கக்கூடியதான மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே இப்படிப்பட்டதான பிராத்திபாசிக சத்தாகவும் வியாவகாரிக சத்தாகவும் இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதுல இதெல்லாமே மித்யா. இப்படிப்பட்டதான வெளிப்படக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாமே மித்யை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றோம். சரி, பிராத்திபாசிக சத்து யதா. பிராத்திபாசிக சத்து அப்படின்னா என்னன்றத சொல்றார். பிராத்திபாசிக சத்து யதா சுக்தி ரஜதம், சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் ஏற்படுறதோ இல்லையோ, இதுதான் பிராத்திபாசிக சத்து. சுக்தியை பார்க்கிறேன், இதம் ரஜதம் அப்படின்னு தோன்றது எனக்கு. தோணும் போது எப்படி தோன்றது? ரஜதமாக தோன்றது. சுக்தியை பார்த்து, கிளிஞ்சலை பார்த்து வெள்ளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். பிரதமம் அத்திர சுக்தி ஸ்வரூப ஜானாத்து சுக்தௌ ரஜத பிரமஹா ஜாயத்தே. இந்த இடத்துல முதல்ல சுக்தௌ ஸ்வரூப ஜானாத்து, எனக்கு அதை பார்க்கிறேன். பார்த்த உடனேவே முதல்ல சுக்தியினுடைய சொரூபம் வெளிப்படுகின்றது. எம் சுக்தி. ஏன்னா நான் கிளிஞ்சலை கடற்கரையில ஏற்கனவே பார்த்திருக்கேன். இந்த முறையும் பார்க்கிறேன், கிளிஞ்சலை கடற்கரையில பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு சுக்தௌ சொரூப ஞானாத்து, சுக்தியில இருக்கக்கூடியதான சுக்தித்வம் அப்படின்ற தன்மை, பாஸ்வர சுக்லத்துவம் அப்படின்ற தன்மை. சுக்தித்வம்னா சுக்தியாக இருக்கக்கூடிய தன்மை. பாஸ்வர சுக்லத்துவம் அப்படின்னால் பளபளக்கக்கூடியதான தன்மை. பளபளக்கக்கூடியதான ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடியதான ஒரு தன்மை. இது எல்லாத்தையும் வச்சுண்டு நான் என்ன பண்றேன்? சுக்தியை பார்க்கிறேன். அப்படிப்பட்டதான சுக்தியில சுக்தௌ மாயாவசாத்து, மாயையினால சுக்தியில எனக்கு ரஜத பிரமஹா ஜாயத்தே, ரஜத பிரமமானது ஏற்படுகின்றது. அது பிரமம். இது வெள்ளியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம். நம்ம சித்தாந்தத்தை பொறுத்த மட்டும் நாம ஸ்பஷ்டமா சொல்லிடுறோம். சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இது ஞானம். சுக்தியும் சத்தியம், ரஜதமும் சத்தியம். நமக்கு பிரமம் ஏற்படல, அது சத்தியத்துவ ஞானம் தான் அந்த இடத்துல தோன்றுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டால், பஞ்சீகரண பிரக்கிரியையின் மூலமாக நமக்கு சுக்தியும் சத்தியம், ரஜதமும் சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறோம்.
ஆனால் அவர்கள் அப்படி சொல்லல. சுக்தியில ரஜத பிரமம் ஏற்படுகின்றது என்று தெரிவிக்கிறார்கள். அது எப்படிப்பட்டதுன்னா சரசது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்றா. அதான் அவ அனிர்வச்சனீய கியாதி அப்படின்னு ஒண்ணு ஒத்துன்னு இருக்கா. சமீப கமனா சமீப கமனாதோபி வாக்கியாதிபிஷ்ட நேதம் ரஜதம் சுக்திரேவ இதி பிரம அதிஷ்டானபூத சுக்தேः சமயக் ஞானாத் ரஜத பிரமஹ நிவர்த்ததே. இப்போ சமீப கமனாதௌ சுக்திம் திருட்வா இதம் ரஜதம் அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சுக்தியை பார்த்து இது ரஜதம் அப்படின்னு எனக்கு தோன்றது. சுக்தியை பார்த்து இது ரஜதம் அப்படின்னு எனக்கு தோன்றது. நான் ரஜதம் ரஜதம்னு தூரேந்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கேன். அவ்வளோ வெள்ளி கிடைக்க போறது இல்ல. எவ்வளோ வெள்ளி இருக்கு கடற்கரை முழுக்க. தூரேந்து நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளோ வெள்ளியா கிட்ட போய் இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். அப்ப என் பக்கத்துல ஒருத்தர் வரார். சமீப கமனாதும் இல்ல, நானே கிட்ட போறேன். கிட்ட போய் பார்க்கும்பொழுது ஆப்த வாக்கியாதிபிஷ்ட, அல்லது நான் கிட்ட போறேன், இல்ல எனக்கு நான் பெரிதும் மதிக்கக்கூடியதான மனிதர் யாரோ வரார். அவர் வந்து சொல்றார் ஆப்த வாக்கியாதிபிஷ்ட. நான் யார்கிட்ட அத்தியந்தம் விசுவாசத்தோட இருக்கணும், அந்த விசுவாசம் இருக்கக்கூடியதான வாத்தியார் வரார். எங்க வாத்தியார் சுவாமி வராருன்னு வச்சுக்கணும். நான் அப்படி போறேன், எங்க வாத்தியார் சுவாமி வரார். நான் சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்க வாத்தியார் சுவாமி வரார். நேதம் ரஜதம் இயம் சுக்திரேவ அப்படின்னு சொல்றார். இது வெள்ளி கிடையாதுடா முட்டாளே, இது சுக்தி அப்படின்னு சொல்றார். அப்ப எனக்கு உடனே என்ன என்ன ஏற்படுறது? சமீப கமனாதௌ ஆப்த வாக்கியாதிபிஷ்ட நேதம் ரஜதம் அப்படின்ற எண்ணம் ஏற்படுறது. நான் கிட்ட போனதுனாலையும் ஆப்தர் அவர் எல்லா விதத்திலையும் நன்கு அறிந்தவராக இருக்கக்கூடியவர் ஆப்தர். அதனால்தான் ஆப்த சப்தத்துக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதிகளை உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆப்த வாக்கியாதிபிஷ்ட நேதம் ரஜதம் சுக்திரேவ, இது வெள்ளி கிடையாது, சுக்தி தான் அப்படின்னு சொன்ன உடனே இதி பிரமாதிஷ்டான பூத சுக்தே சமயக் ஞானாத், பிரமத்தை பிரமம் ஏற்படுவதற்கு அதிஷ்டானமாக இருந்ததான சுக்தியினுடைய உண்மையான ஞானத்தின் மூலமாக ரஜத பிரமஹா நிவர்த்தது. எதில் பிரமமானது தோன்றுகிறதோ அது பிரமம் உண்டாவதற்கான அதிஷ்டானம். அதிஷ்டானம் அப்படின்னா எதுல பிரமம் உண்டாருதோ அது அதிஷ்டானம்னு சொல்லப்படுறது. சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் அப்படின்னா சுக்தி அதிஷ்டானம். ரஜ்ஜும் திருஷ்டுவா அயம் சர்ப்பஹா அப்படின்னு சொன்னால் ரஜ்ஜு அதிஷ்டானம். அப்போ பிரம அதிஷ்டான பூத சுக்தேகே சமயக் ஞானாத்து, நல்ல ஞானமானது ஏற்படுகின்றபடியினால் ரஜத பிரமஹா நிவர்த்ததே, ரஜத பிரமமானது நிவர்த்ததே, நமக்கு ஏற்பட்டிருந்த அந்த தப்பான எண்ணமானது கழிகிறது அப்படின்னு சொன்ன. நிவர்த்ததே தொலைகிறது. வியாவகார வியாவகாரிகாதி வியாவகாரிக சத்யதா. சரி, வியாவகாரிக சத்துன்னா என்ன அப்படின்னா, வியாவகாரிக சத்தை பத்தி சொல்றார். பிரம்மணி பரிதிருஷ்யமானம் ஜகத் பிரம்மஸ்வரூப ஞான அஜானாத் பிரம்மஸ்வரூபம் திரோஹிதம் अतः ब्रह्मणि आकाशादि भूत भौतिक प्रपंच भ्रमः जायते तत्त्वमस्यादि
वेदांत वाक्यजन्य ज्ञानेन अद्वैत ब्रह्मस्वरूप साक्षात्कारः जायते। पश्चात् प्रपंच अधिष्ठानभूत ब्रह्मणि प्रातिभासिकं जगदिदं नश्यति। तथा च ब्रह्मस्वरूप अज्ञानादेव यन्नश्यति, ब्रह्मस्वरूप ज्ञानादेव यन्नश्यति तदेव व्यावहारिक सत् इत्युच्यते। சரி, வியாவகாரிக சத்துனா என்ன? பிரம்மணி பரிதிருஷ்யமானம் ஜகத்து. பிராத்திபாசிகம் பார்த்தோமோ இல்லையோ, வியாவகாரிகத்தை பத்தி சொல்றாரு இப்போ. பிரம்மணி பரிதிருஷ்யமானம் ஜகத்து, பிரம்மத்தினிடத்திலே தோன்றக்கூடியதான இந்த ஜகத்தானது பிரம்மஸ்வரூப அஜ்ஞானாத்து, பிரம்மத்துடைய சொரூபமானது மறைக்கப்பட்டிருக்கிறபடியினால். ஏன்னா வியாவகாரிகம் இல்லையா, மாயாவுடைய வேலை என்ன? சொரூப திரோதானம் தான் மாயாவுடைய வேலை. சொரூபத்தை மறைத்தல், உண்மையான சொரூபத்தை மறைத்தல் என்பது மாயாவனுடைய வேலை. அப்போ பிரம்மணி பரிதிருஷ்யமானம் ஜெகத்து, நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? பிரம்மத்தினிடத்துல தோன்றக்கூடியதான இந்த ஜெகத்தானது பரிதிருஷ்யமானம், இல்லாத ஒன்று இருப்பதாக தோன்றக்கூடியதான இந்த ஜெகத்தானது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு எதிர பார்த்துட்டு இருக்கோம். சுக்தின் திருஷ்டுவா இதம் ரஜதம் மாதிரி பார்க்கல, எப்பவும் பார்த்துட்டே இருக்கும் இந்த ஜெகத்தை. பரிதிருஷ்யமானம் ஜெகத்து, பரிணம் மீண்டும் மீண்டும் பார்க்கப்படக்கூடியதான, பரிதிருஷ்யமானம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான இந்த ஜெகத்து பிரம்மஸ்வரூப அஜ்ஞானாத்து, பிரம்மத்தினுடைய சொரூபத்தில் ஏற்பட்ட அஜ்ஞானத்தின் மூலமாக பிரம்மஸ்வரூபம் திரோகிதம், பிரம்மத்தினுடைய சொரூபமானது மறைக்கப்பட்டிருக்கின்றது. பிரம்மத்தினுடைய சொரூபம் அப்படின்னா நிர்குணம் பிரம்ம, நிஷ்கிரியம் பிரம்ம, இப்படின்ற சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதம் பிரம்ம, சின்மாத்திரம் பிரம்ம, இப்படின்ற சொரூபமானது மறைக்கப்பட்டு இருக்கின்றது. அத்தஹா பிரம்மணி, ஆகையினால பிரம்மத்தினிடத்திலே ஆகாஷாதி பூத பௌத்திக பிரபஞ்ச பிரமஹ ஜாயதே, ஆகாசம் முதலான பூத பௌத்திக பூதங்கள், அதனுடைய விகாரங்களாக இருக்கக்கூடியதான பௌத்திகங்கள். பௌத்திகங்கள் அப்படின்னா பிருத்திவின்றது பூதம். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராப, அத்ய அக்னேராப, அத்ய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதய, ஓஷதிபியோ அன்னம், இல்லையா? இப்படி சொல்றோமோ இல்லையோ. இந்த பிருத்திவியினுடைய இருந்து ஓஷதிகள், ஓஷதி வனஸ்பதிகள், ஓஷதி வனஸ்பதிகள்ல இருந்து அன்னம் முதலானவைகள், இப்படிலாம் சொல்றோமோ இல்லையோ. இதெல்லாமே பிருத்திவியினுடைய விகாரங்கள். இதெல்லாம் பௌத்திகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட பூத பௌத்திக பிரபஞ்ச பிரமஹா ஜாயத்தே, பிரபஞ்சத்தினுடைய பிரமமானது ஏற்படுகின்றது. இப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். பிருத்திவியில மிருகங்கள் இருக்கு, பிருத்திவியில மிருகங்களுடைய வஸ்துக்கள் இருக்கு. இப்போ பிருத்திவியில தான் மாடு இருக்கு, மாட்டுல தான் மாட்டினுடைய பால் இருக்கு. அந்த பாலை உபயோகப்படுத்துறோம், அந்த பாலை உபயோகப்படுத்துறோம். பூத பௌத்திக பிரபஞ்ச பிரமஹ ஜாயத்தே. சரி, அந்த பிரம்ம எப்ப தொலையும்? சமீப கமனாதவு ஆப்த வாக்கியாதி பிஷ்டன் அங்க சொன்னமே பிராத்திபாசிகத்துல. இது எப்படி தொலையும் அப்படின்னா, தத்துவமசி முதலான வேதாந்த வாக்கிய சிரவணத்தின் மூலமாக தொலையும். தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, சர்வங்கல்விதம் பிரம்ம, இது மாதிரியான வாக்கியங்களின் மூலமாக வேதாந்த வாக்கியஜன்ய ஞானேன, வேதாந்த வாக்கியத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு ஞானத்தினாலே அத்வைத பிரம்மஸ்வரூப, அதுவும் ஸ்பஷ்டமா சொல்றாரு பாருங்க, அத்வைத பிரம்மம். அத்வைத பிரம்மம்னா நிர்குணம் பிரம்ம, நிஷ்கிரியம் பிரம்ம, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதம் பிரம்ம,
சின்மாத்திரம் பிரம்ம அப்படின்ற அத்வைத பிரம்மஸ்வரூப சாட்சா்காரா ஜாயத்தே. அத்வைத பிரம்மத்துடைய ஸ்வரூப சாட்சா்காரமானது ஏற்படுகின்றது. பశ్చాத், அதன் பிறகு பிரபஞ்ச அதிஷ்டான பூத பிரம்மணி பிராதிபாசிகம் ஜெகதிதம் நஷ்யதி. பிரபஞ்ச தோன்றுதலுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது. நான் என்ன சொன்னேன்? எதில் எது தோன்றுகிறதோ இல்லையா, எதுல எது தோன்றுகிறதோ அது அதிஷ்டானம். அதாவது சுக்தியில் ரஜதம் தோன்றுகிறது, அப்போ சுக்தி அதிஷ்டானம். ரஜ்ஜுவில் சர்ப்பம் தோன்றுகிறது, அதனால ரஜ்ஜு அதிஷ்டானம். அது மாதிரி பிரம்மத்தில் ஜகத்து தோன்றுகிறது, அதனால பிரம்ம அதிஷ்டானம். அப்ப அந்த அதிஷ்டானம் நிலைத்து நிற்கும். அதிஷ்டானம் எப்பவும் நிற்கும், சத்து. அதுல தோன்றக்கூடியதான வஸ்துக்கள் நாசத்தை அடையும். ரஜ்ஜு எப்பவும் இருக்கும், கயிறு எப்பொழுதும் இருக்கும். பாம்பு என்பது நாசத்தை அடையும். சுக்தி எப்பவும் இருக்கும், ரஜதம் என்பது நாசத்தை அடையும். அதுபோல பிரம்மமானது நிலைத்து நிற்கும், அதில் தோன்றக்கூடியதான ஜகத்து என்பது நாசத்தை அடையும். ததாச்ச பிரம்மஸ்வரூப ஞானாதேவ என் நஷ்யதி. பிரம்மஸ்வரூப ஞானத்தின் மூலமாக ஏதானது நசிக்க நாசத்தை அடைகிறதோ, பிரம்மத்துடைய சொரூப ஞானம் எப்ப ஏற்படும்? அவித்யா மாயா தொலைந்தால் பிரம்மத்தினுடைய சொரூப ஞானமானது ஏற்படும். அவித்யா தொலைந்தால் பிரம்மத்தினுடைய சொரூப ஞானம் ஏற்படும். பிரம்மத்தினுடைய சொரூப ஞானாத்து என் நஷ்யத்தி, எதுவானது நாசத்தை அடைகின்றதோ, ததேவ வியாவகாரிக சதி துச்சதே, அதுதான் வியாவகாரிக சத்து என்று சொல்லப்படுகின்றது. தொலைகிறதோ இல்லையோ, பிரம்மஸ்வரூப ஞானம் ஏற்பட்டு தொலைந்தது, எது தொலைந்ததோ அது வியாவகாரிக சத்து. சரி, அடுத்தது பாரமார்த்திக சத்து. பாரமார்த்திக சத்து என்றால் சர்வதா அனுவிருத்தம் திரிகால அபாதிதம் வஸ்து, எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கக்கூடியது, மூன்று காலங்களிலும் பாதத்தை பாதிக பாதகத்தை அடையாமல் இருக்கக்கூடியது, எதனாலும் பாதத்தை பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடியது எதுவோ அது வி- பாரமார்த்திக சத்து அப்படின்னு சொல்றோம். ததேவ நிர்குணம் பிரம்ம. அப்படிப்பட்ட பாரமார்த்திக சத்து எதுன்னா நிர்குணமான பிரம்மந்தான் பாரமார்த்திக சத்து. நிர்குணம் வஸ்து பிரம்ம ஈத்துச்சதே, அதுதான் பாரமார்த்திக சத்து அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நாம வியாவகாரிக சத்து, பிராதிபாசிக சத்து, பாரமார்த்திக சத்து என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டோம். நாளைக்கு மறுபடியும் இந்த மாயா ஸ்வரூபத்துல நாம இன்னும் என்னென்னலாம் பார்க்கணுமோ பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு நாம திங்கக்கிழமை அன்னைக்கு காத்தால நம்ம மிச்சத்தை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.